மகிழ்ச்சியும் பக்தியும் கொண்டாட்டமும் நிறைந்த திருவிழாக்கள் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளங்களாக விளங்குகின்ற நிலையில் யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பிரான்பெற்ற பகுதியில் அமைந்திருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க முருகன் ஆலயத்தின் நேற்றைய திருவிழா அந்த பகுதி மக்களுக்கு எதிர்பாராத பேரதிர்ச்சியையும் நீங்கா வடுக்களையும் ஏற்படுத்தியுள்ளது. கோவிலை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த வண்ணமயமான அலங்கார விளக்குகள், சக்தி வாய்ந்த மின் விளக்குகள், வானத்தை நோக்கி பாய்ந்த கண்ணை பறிக்கும் லேசர் ஒளிக்கட்டைகள் மற்றும் காதை பிளக்கும் வானவடிகள் இவை அனைத்தும் சேர்ந்து அந்த இடத்தை ஒரு மாயாஜால உலகமாக மாற்றியிருந்த பின்னணியில் அந்த மாயாஜால ஒளி வெள்ளத்தின் பின் நூற்றுக்கணக்கான மக்களின் பார்வையை பறிக்கக்கூடிய பேரவாயம் காத்திருக்கும் என்பதை எவரும் ஊகிக்கவில்லை. இன்றைய காலை பொழுது அங்குள்ள பலருக்கும் வெளிச்சத்தை கொண்டு வரவில்லை. மாறாக கண்களில் சொல்லனா எரிச்சலையும் பார்வை மங்களையும் வலியும் கண்ணீரையும் மட்டும் தந்திருக்கின்றது. ஒரு வழிபாட்டு தலத்தின் கொண்டாட்டம் திடீரென்று நூற்றுக்கணக்கானோர் வைத்தியசாலையின் அவசர பிரிவில் அனுமதிக்கப்படுகின்ற அளவிற்கான ஒரு மருத்துவ அவசர நிலையாக மாறியிருப்பது இலங்கை முழுவதையும் உலுக்கியுள்ளது. தற்போது வரை 157 கண் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உடனடியாக யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு செல்லும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். பண்டத்தரிப்பு பிரான்பெற்ற முருகன் ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தின் இறுதிக்கட்ட நிகழ்வுகள் நேற்றிரவு வெகு விமர்சையாக இடம்பெற்றுக் கொண்டிருந்தன. நிகழ்வின் பிரம்மாண்டத்தை காட்டுவதற்காக ஆலய வளாகத்திலும் அதன் சுற்றுவட்டாரத்திலும் முன்னபோதும் இல்லாத வகையில் அதிக ஆற்றல் கொண்ட மின்விளக்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. அத்துடன் இசை நிகழ்ச்சிகள் மற்றும் சுவாமி வீதி உலாவுக்காக பயன்படுத்தப்பட்ட அதிக திறன் கொண்ட லேசர் ஒளிக்கட்டைகள் நேரடி பார்வை புள்ளிகளில் பாயும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தன. இதனுடன் சேர்த்து அதிகளவான வான வேடிக்கை பொருட்களும் வெடிகளும் கொளுத்தப்பட்டன. இவற்றிலிருந்து வெளிவந்த அடர்ந்த நச்சுப்புகை மற்றும் ரசாயன துகள்கள் ஏற்கனவே லேசர் மற்றும் மின் விளக்குகளால் பாதிப்புக்கு உள்ளாகிக் கொண்டிருந்த மக்களின் கண்களை மேலும் தீவிரமாக பாதித்தன. இரவு கொண்டாட்டத்தில் பங்கேற்று வீட்டிற்கு சென்றவர்கள் அதிகாலையில் எழுந்தபோதுதான் அதன் கொடூர விளைவை உணர்ந்தார்கள். கண்கள் சிவந்து வீங்குதல், தாங்க முடியாத எரிச்சல் மற்றும் ஊசி குத்துவது போன்ற வலி, வெளிச்சத்தை பார்க்க முடியாத நிலை, பார்வை மங்குதல் மற்றும் தற்காலிக பார்வை இழப்பு என்று பலரும் பல இன்னல்களை எதிர்கொண்டார்கள். ஆரம்பத்தில் 35க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியான நிலையில் நேரம் செல்ல செல்ல பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நூற்றுக்கணக்கில் உயரத் தொடங்கியது. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்ததை தொடர்ந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை மற்றும் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை ஆகியவற்றின் அவசர மருத்துவ நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டது. நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் வழமையான பணிகள் தற்காலிகமாக குறைக்கப்பட்டு கண் சிகிச்சை பிரிவு முழுவீச்சில் இயங்க வைக்கப்பட்டது. பொதுமக்கள் எந்தவிதமான பதற்றமும் அடைய தேவையில்லை என்றும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் சிகிச்சை அளிக்க தேவையான அனைத்து மருத்துவ ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும் ஏனைய வைத்தியசாலைகளில் இருந்து விசேட கண் மருத்துவ நிபுணர்கள், வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் உடனடியாக வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவர் சத்தியமூர்த்தி தெரிவித்தார். இன்று யாழ் போதனா வைத்தியசாலை கண் விடுதி பகுதிக்கு தற்போது வரை 157 கண் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களில் 58 ஆண்கள், 44 பெண்கள், 55 குழந்தைகள் உட்பட இந்த 157 பேரும் குறித்த விடுதியிலும் புதிதாக இன்னும் 2 விடுதிகள் திறக்கப்பட்டுள்ளன. அங்கே அனுமதிக்கப்பட்டவர்களில் அநேகமானவர்களுக்கு கண்ணில் கடுமையான நோய், எரிவு மற்றும் கண்ணை திறப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டு இருப்பதனால் அவர்கள் இந்த வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக வந்திருக்கின்றார்கள். மேலும் பலர் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டு போதிய வசதிகள் வைத்தியசாலையில் செய்யப்பட்டிருக்கின்றது. தற்போது வரை வந்தவர்களுக்கான சிகிச்சை ஆரம்ப கட்டம் செய்யப்பட்டு விடுதிகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கண் சத்திர சிகிச்சை நிபுணர்கள், வைத்தியர்கள், தாதியர்கள், மேலதிகமான ஊழியர்களும் அந்த பகுதியில் இப்போது கடமையிலே இருக்கின்றார்கள். எமது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற அனைவருக்கும், அதாவது இந்த கண் வருத்தத்துக்காக அனுமதிக்கப்பட்ட அனைவருக்கும் சிகிச்சை அளிப்பதற்கான கண் மருந்துகள் போதிய அளவில் இருக்கின்றன. இது தவிர அங்கே வந்திருப்பவர்களுக்கு படுக்கை வசதிகளும் உணவும் மற்றும் ஏனைய வசதிகளும் தற்போது வரை செய்யப்பட்டிருக்கின்றது. கண் வைத்திய நிபுணர்களின் ஆலோசனைப்படி இவ்வாறான பாதிப்புள்ளவர்கள் மேலும் அவர்கள் வீடுகளில் இருந்தால்
உடனடியாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு வந்து சிகிச்சை பெறுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். அவ்வாறானவர்கள் வருகின்ற பட்சத்தில் இரவும் கண் விடுதிகளும் கண் கிளினிக் பகுதிகளும் திறப்பதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றது. பாதிப்பின் வீட்டை உணர்ந்த யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் ஆகியோர் உடனடியாக அவசர அறிவிப்பு ஒன்றை விடுத்தார்கள். நேற்றைய தினம் பிரான்பெற்ற முருகன் ஆலய உற்சவத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் அனைவரும் உடனடியாக தமக்கு அறிகுறிகள் தென்படாவிட்டாலும் கூட யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை அல்லது அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு சென்று கண் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். சம்பவம் நடந்த இடத்திற்கு உடனடியாக சென்ற இளவாலை போலீசார் நிலைமையை சீர் செய்வதோடு விசாரணைகளையும் முடுக்கிவிட்டுள்ளார்கள். ஆலயத்திற்கு மின் இணைப்பு மற்றும் ஒளி அமைப்புகளை கொடுத்த அமைப்பாளர்கள் மற்றும் மின் தொழில்நூல் வல்லுநர்களையும் இளவாலை போலீசார் உடனடியாக கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆலயத்தில் பயன்படுத்தப்பட்ட அதிக ஆற்றல் கொண்ட மின் விளக்குகள் மற்றும் லேசர் உபகரணங்களை போலீசார் சான்றுகளாக பறிமுதல் செய்துள்ளார்கள். பறிமுதல் செய்யப்பட்ட உபகரணங்கள் சட்டப்பூர்வமாக பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டவையா அல்லது மனித பயன்பாட்டிற்கு தடை செய்யப்பட்ட தொழில்துறைசார் அதிதிறன் லேசர்களா என்பது குறித்து நிபுணர்களின் உதவியுடன் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஒளி என்பது ஆற்றலின் ஒரு வடிவம். அது குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமாகும் போது மனித உடலின் மிகவும் மென்மையான உறுப்பான கண்களுக்கு பெருங்கேட்டை விளைவிக்கும். லேசர் கதிர்கள் ஒரு புள்ளியில் குவியும் தன்மை கொண்டவை என்றும் அவை நேரடியாக கண்ணின் பபிளில் ஊடுருவி கண்ணின் பின்புறமுள்ள விழித்திரையை அடையும் போது அங்கே தீவிர வெப்பத்தை உருவாக்குகின்றன. இது விழித்திரை செல்களை சுட்டெரித்து நிரந்தர பார்வை இழப்பிற்கு வழிவகுக்கின்றது. குறிப்பாக இவை குறுகிய அலைநீளம் கொண்ட நீல ஒளியை அதிகளவில் உமிழ்கின்றன. இது விழித்திரையில் ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி விழித்திரை அழற்சியையும் உருவாக்குகின்றது. அதிகப்படியான புற ஊதா கதிர்கள் அல்லது தீவிர ஒளிக்கற்றைகள் கண்ணின் வெளிப்படையான பகுதியான விழி வெண்படலத்தை தாக்குகின்ற போது அது கண் வெயிலில் சுடப்பட்டது போன்ற ஒரு நிலை உருவாகும். இதனாலேயே நோயாளிகளுக்கு கடுமையான எரிச்சலும் கண்ணீரும் பெருக்கெடுக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற இந்த துயர சம்பவம் பொது நிகழ்வுகளுக்கான பாதுகாப்பு விதிமுறைகள் குறித்து மீண்டும் பரிசீலனை செய்ய வேண்டியதன் அவசியத்தை தற்போது உணர்த்தியுள்ளது. பொது நிகழ்ச்சிகளில் லேசர் மற்றும் அதிதிறன் விளக்குகளை பயன்படுத்துவதற்கு முன் மின்சார சபை மற்றும் சுகாதாரத்துறையினரிடம் பாதுகாப்பு சான்றிதழ் பெறுவதை இது கட்டாயமாக்க வேண்டும். தொழிற்துறை பயன்பாட்டிற்கான லேசர் கருவிகளை பொது இடங்களில் பயன்படுத்துவதையும் தடை செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோருகின்றார்கள். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறுகின்ற ஒளி அமைப்பாளர்கள் மற்றும் கோவில் நிர்வாகங்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்படுகின்றது. விழாக்கள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகளில் ஆடம்பரத்திற்காக ஆபத்தான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க பொதுமக்கள் மத்தியிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். பண்டத்தரிப்பு பிரான்பெற்ற முருகன் ஆலய சம்பவம் நமக்கு உணர்த்தும் செய்தி ஒன்றுதான். கொண்டாட்டங்கள் மனித உயிர்களுக்கும் ஆரோக்கியத்திற்கும் மேலானவை அல்ல. அறிவியல் வளர்ச்சியின் பயன்களை நாம் பயன்படுத்தும் போது அதன் ஆபத்துகளையும் எல்லைகளையும் உணர்ந்து செயல்படுவது அவசியம். அதிகாரிகளின் விரைவான நடவடிக்கையும் வைத்தியசாலைகளின் அவசர சிகிச்சையும் பெருமளவிலான அசம்பாவிதங்களை தடுத்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட அனைவரும் முழுமையாக பார்வை திறனுடன் மீண்டு வர வேண்டும் என்பது அனைவரின் பிரார்த்தனையாகும். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.